நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். போகட்டும். இந்த சிறுபிள்ளைத்தனத்தை செய்தது யார்? குருதேவா, யாரோ ஒரு ராஜா வந்து. ராஜாவா? ஆம், யாரோ சிறுமதியாளன், கொடியவன், பண்பு தெரியாதவன் தான் இப்படி செய்திருக்கிறான். பாவிக்குரிய தண்டனையை அவன் பெற்றாக வேண்டியதே. பொறுமை இழந்தேன், மன்னனை சபித்தேன். சாபமா? ஆம் தந்தையே, அவமானப்படுத்தினான் தங்களை. அந்த பாவத்தின் தண்டனையை அனுபவிப்பான். தட்சகனாக உமிழப் போகின்ற விஷஜ்வாலை தாங்காமல் இன்றிலிருந்து 7வது நாளில் அவன் வெந்து தன் வாழ்வு முடிந்து சாம்பலாக போகின்றான். உனக்கு தெரியுமா அவர் யார் என்று? தெரியாது. தெரியாமலேயே தண்டித்தாயா? மைந்தா, கோபத்தில் தவறிழைத்தாய். தர்மத்தில் சிறந்தவர், நேர்மையாக ஆள்பவர், அவர் செய்த சிறிய தவறுக்காகவா இத்தனை பெரிய சாபம்? அவர் பக்தியில் சிறந்தவர், பசுக்களையும் அந்தணர்களையும் காப்பவர், மக்களையெல்லாம் தன் மைந்தர்களைப் போல பரிவோடு காக்கும் ராஜ ரிஷி, தேவர்களாலும் மதிக்கப்படுபவர். மூட மைந்தனே, நல்ல மன்னர்கள் அழிந்தால் நமது நாடு தீமைகளின் கூடாரமாகி வேதங்கள், ஆரிய தர்மங்கள் மதிப்பிழந்து குல கௌரவங்கள் குலைந்துவிடும். அந்த பாவத்தில் பங்கு பெறப் போவது நீயும் தான். தவம் செய்வதால் சக்தி நமக்கு வளர்கிறது, பண்பும் பகவானிடம் பக்தியும் வளர்கிறது. அப்படி பக்குவப்பட்டவன் மற்றவரை பழிவாங்குவதற்கு மனதாலும் நினைக்க மாட்டான். பக்தன் புறம் பேசுவதாலும் நிந்திப்பதாலும் இழிவுபடுத்தப்படுவதாலும் பொறுமை இழக்க மாட்டான். குற்றமற்ற ஒரு மன்னவனுக்கு சாபமிட்டு விட்டாயே. அவன் அறிவு அந்த சமயத்தில் கலியின் கையில் இருந்தது. என் மைந்தனே, கொலைகாரனாகிவிட்டாயே. நான் என்ன காரியம் செய்தேன்? மன்னவா, ஏன் இந்த பதட்டம்? எங்கிருந்து வருகிறீர்கள்? என்ன நடந்தது? ராணி, பயம் என்னை துரத்துகிறது. இது கலிபுருஷனின் முதல் தாக்குதல். அடுத்து என்ன நடக்குமோ புரியவில்லை. என்ன பேசுகிறீர்கள்? ஆத்திரம் என் அறிவை கெடுத்து விட்டது. என் முன்னோர்கள் முன் எப்போதுமே செய்திடாத மிக பெரும் தவறை ஒரு முனிவருக்கு செய்துவிட்டேன். எல்லாம் இந்த ராஜமுகடத்தால் வந்தது. என் மணிமுடி மீது அமர்ந்த அந்த கலிபுருஷன் என் புத்தியை கெடுத்தான். புகழ்மிக்க என் பாண்டவ வம்சத்திற்கு தீராத களங்கம் சுமத்தினேன். முனிவரே, மன்னவர் நாளெல்லாம் வேட்டையாடி மிகவும் களைத்து வந்திருக்கிறார். இப்பொழுது அவர் ஓய்வெடுக்க சென்று விட்டார். இனிமேல் பொழுது விடிந்துதான் அவரை சந்திக்கலாம். இது அவர் தூங்கும் நேரம். இல்லையப்பா, இனி தூங்குவதற்கு நேரம் இல்லை, விழிக்க வேண்டிய நேரம். எழுப்பத்தான் நான் வந்தது.
அவருக்கு வரப்போகின்ற மரணத்தை பற்றி தெரிந்திருக்காது. இன்று போய் நாளை வந்தால் பிறகு நாமெல்லாம் வருந்த நேரிடும். நேரத்தை நழுவவிட்டால் அது திரும்ப வராது. மன்னனை பார்க்க வேண்டும். பார்ப்பதால் அவருக்குத்தான் நன்மை. செல், நான் வந்திருப்பதாகச் சொல். சொல்கிறேன் குருதேவா. பிறகு பிறகென்ன? இந்த மணிமுடி என் தலையிலிருந்து இறங்கியது மனம் தெளிவடைந்தது. உன் மன்னவன் தண்டிக்கப்பட வேண்டியவன். நீங்கள் அவரிடம் நேரில் சென்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் அவரே மன்னித்து விடுவார். அவர் மன்னிப்பாரோ இல்லையோ, வணக்கத்திற்குரிய அவர் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்கத்தான் போகிறேன். பொழுது விடிந்ததும் செல்லுவேன். மன்னவருக்கு வெற்றி. என்ன? மன்னா, மாமுனிவர் சமீகர் தங்களை காண வந்திருக்கிறார். மாமுனிவர் சமீகரா? ஆம் மன்னவா. அவர் கோபத்துடன் வந்திருக்கிறாரா? ராணி, எப்படி வந்தாலும் வரவேற்பேன். நமது மாளிகை தேடி வந்த மாமுனிவரை வரவேற்பது நம் கடமை. மாமுனிவர் மாளிகை வாசலில் நாம் அவரை ராஜமாளிகைக்கு அழைத்து நம் குலவழக்கப்படி பாத பூஜை செய்யத்தான் வேண்டும். அதற்கு அவர் தகுதியுள்ளவர். முனிவரே, தங்கள் வருகையால் இந்த ராஜமாளிகை புனிதமடைந்தது. முனிவரே, தங்கள் முன் நான் செய்த தவறை எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். கருணையோடு அதை தாங்கிக் கொள்ளுங்கள். அதன் பிறகு உங்களை அவமானப்படுத்திய இந்த நெறிகட்டவனுக்கு தாங்கள் விரும்புகின்ற தண்டனையை அளியுங்கள். அதை தலைவணங்கி இருக்கிறேன். அரசே, உண்மையாகவே நீ நல்லவன். எனது ஞானக்கண் உன்னை அடையாளம் காட்டியது. பண்பை நீ இழந்தது உனது இயல்பான குணம் அல்ல. ஆட வைத்தவன் கலிபுருஷன் என்ற காலத்தின் தூதன். உண்மையில் இது உன் தவறல்ல, காலம் செய்த கோலம். யாரை சொல்ல? அதனால் தான் மன்னவனே, அவமானமாக கருதாமல் அனுதாபம் கொண்டேன். எய்தவன் இருக்க அம்பை நோவது ஏற்புடையதாகாது. கலிபுருஷன் தூண்டுதலால் இத்தனை கசப்பான அனுபவங்கள். பின்னாலே இன்னொருவன் இருந்தாலும் பிழை செய்த மன்னவன் நான் தானே. அதனால் பிழைக்கேற்ற தண்டனை பெறுவதற்கு உரியவன் நான் தான். சாபத்திற்குரிய இந்த பாவிக்கு இனிமேல் கருணை எதற்கு? அப்படி சொல்லாதே. மன்னவன் உன்னை நான் தண்டிக்க வரவில்லை. ஏனென்றால் என் கருத்தில் நீ குற்றவாளி அல்ல. உனக்கு தண்டனை எதற்கு? நான் நினைத்ததை நடத்த முடிந்தால் உலக நலன் கருதி உன் தண்டனையை உனக்கு பதிலாக நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் என் செய்வது? கலியுகத்தில் மக்களுக்கு உன் போன்ற அரசன் வேறெங்கே கிடைப்பான்? உன் போன்ற மன்னவனை இழக்கவே கூடாது. உலக நலன்கள் அழியாது காப்பதற்கு பணி செய்த ஒருவன் மரணத்தை தழுவப் போகிறாய். உன்னுடைய தண்டனை நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. பிரபு, யார் இந்த தண்டனை அளித்தது? என் மைந்தன் சிருங்கன். அவன் தோழர்கள் அவனுக்கு சொல்லி இருக்கிறார்கள். யாரோ ஒருவன் தன் தந்தை மீது செத்த பாம்பை போட்டு சிறுமைப்படுத்தி விட்டானே என்று கோபத்தால் அவன் கொதித்திருக்கிறான். உனக்கு இந்த சாபத்தை கொடுத்திருக்கிறான். இன்றிலிருந்து 7வது நாள் தட்சக நாகம் தீண்டி நீ மடியப் போகிறாய். இல்லை. ராணி, அந்த புறத்துக்கு அழைத்துச் செல்லுங்கள். ஆகட்டும் அரசே. விதி என்ற வில்லிலிருந்து மரணம் என்ற அம்பு செலுத்தப்பட்டு விட்டது. அது திரும்பிச் செல்லாது. முடிவுரையாக சில அறிவுரைகள். இந்த சமயத்தில் உன்னை காப்பாற்ற எந்த சக்தியும் இல்லை. ஆகையால் இந்த 7 நாட்களில் நீ மரணம் என்ற பயணம் தொடங்கும் நினைப்புடன் இரு. கட்டிய மனைவியும் பெற்ற மகனும் உன் கூட வரப்போவதில்லை. காவலனே,
சொந்த பந்தங்களை மறந்து சுகபோகங்களை துறந்து இந்த கணமே உன் குருவை நாடிச் செல். உன்னுடைய குரு நல்ல வழிகாட்டுவார். அவர் வழி சென்றால் மனிதனாக பிறந்த நீ முக்தி பெறுவாய். இந்த தேகத்தை விட்டு இன்னொரு லோகத்துக்கு செல்லுவாய். அங்கு போனதும் உனக்கு மரியாதை கிடைக்கும். நல்ல மகான்களுக்கும் புண்ணியவான்களுக்கும் கிடைப்பது போல. அரசே, இறைவன் உன் ஆத்மாவுக்கு அமைதியை தரட்டும். வரவேண்டும் மன்னவா. எதிர்பாராத நேரத்தில் என்னை தேடி வர காரணம்? அனைவரும் நலந்தானே? குருதேவா, மரணம் என்னை நெருங்கிவிட்டது. மாமுனிவர் சமீகரின் மைந்தன் சிங்கியின் கோபத்தால் பெற்ற சாபம். இன்றிலிருந்து 7வது நாள் எனக்கு மரணம் நேரும் என்று. குருதேவா, சந்தேக விளக்கத்திற்காக தங்களிடம் வந்தேன். நான் இங்கு வாழப்போவது இன்னும் 7 நாட்கள். 7 நாட்களில் என்ன செய்ய, எந்த நற்பணிகள் செய்தால் நான் பரலோகம் செல்லுவேன், சென்று முக்தி பெறுவேன்? அரசே, யார் முக்தி அடைய விரும்பினாலும் முக்தியை அடைய ஒரே வழி பக்தி மார்க்கம்தான். புரிந்தது. மானிட இதயத்தில் பக்தியின் பாவம் எப்படி பிறக்கும்? பக்தியின் விதையை அங்கு எவ்வாறு ஊன்றுவது? இதற்கு முறையான எளிய வழி உண்டா? உண்டு, எளிமையான வழி. பகவான் வேதவியாசர் எழுதி வைத்தது அது. யத்பலம் நாஸ்தி தபசா ந யோகீன சமாதினா தத்பலம் லபதே சம்யக்கலோ கேசவ கீர்த்தனா. அதாவது, எந்த பலன் தவத்தால், யோகத்தால், சமாதி நிலையால் பெற முடியாதோ அந்த பலன் கலியுகத்தில் ஹரிகீர்த்தனையால், அதாவது கிருஷ்ண லீலைகளை கானம் செய்வதனால் பெற்றுவிட முடிகிறது. ஆகையால் ஸ்ரீமத் பாகவத கதையை காது உணரக் கேட்டு வாயனிக்க பாடு. அதில் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திவ்ய லீலைகளின் வர்ணனைகள் இருக்கின்றன. அதை கேட்பதனால் உண்டாகும் பக்தியே உன்னை முக்தி அடையச் செய்யும். நான் அதிர்ஷ்டசாலி குருதேவா. தங்கள் திருவாயால் எனக்கு பாகவத கதையை எடுத்துச் சொல்லுங்கள். அரசே, அந்த புனிதமான கதையை சொல்ல பகவான் வேதவியாசரின் மைந்தர் சுகபிரமத்தால் தான் முடியும். நீ அவரை சரணடைந்து விடு. அவர் நிச்சயம் உனக்கு ஸ்ரீமத் பாகவத கனியமதை பருகத் தருவார். ஞானத்தின் பேரொளி வீசும் முனிவர்க்கு பாதாபிஷேகம் மன்னவன் செய்தான். வேதங்களாய் அவர் பாதங்கள் தன்னை வேந்தனும் போற்றிய பூஜைகள் செய்தார். பரீட்சித்து மாமன்னன் பணிவுடனே குரு சுகதேவர் முன்னே கைகூப்பி நின்றான். அருள்கரம் காட்டினார் அமைதி உண்டாக, ஆன்மீக மௌனத்தின் வாழ்த்துக்களாக. பிரம்மத்தின் வடிவமே, துறவு என்ற சொல்லுக்கே விளக்கம் நீங்கள். எனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் ஏற்படும் சந்தேகத்தை கேட்கிறேன். பிரபு, மரணத்தின் வாயிலில் நிற்கின்ற ஒருவன் அந்த மரணத் தருவாயில் செய்ய வேண்டியது என்ன? மன்னா, மிகவும் சிறந்த கேள்வி. இங்கே பிறந்தவர் இதை கேட்க வேண்டும். அது ஏன் என்றால், இங்கே பிறந்தவர் எல்லாருமே மரணத்தின் வாசலில்தான் நிற்க வேண்டும். இதை அவர்கள்தான் அறிவதில்லை. உன்னுடைய கேள்வி மரணத் தருவாயில்
மனிதன் செய்ய வேண்டியது என்ன என்றுதானே? அரசனே, இதுதானே உன் சந்தேகம்? மரணம் நெருங்கி வரும்போது பயப்பட தேவையில்லை. மரணம் நெருங்குவதற்கு முன்னால் நீ வைராக்கியம் என்ற வாளால் பாசம் தேகத்தின் மீது இல்லாமல் வெட்டிவிடு. ஓம் என்ற பிரணவத்தில் உன் மனம் லயிக்கட்டும். பிராணவாயுவை வசப்படுத்த உன் உள்மனதை கட்டுப்படுத்து. புத்தியின் துணையால் இந்திரியங்களை தலை தூக்க விடாமல் அடக்கிவை. உன் மனதில் பகவானின் திருவடி மலரை நினைந்து நினைந்து பிரபுவின் அந்த நினைப்பிலேயே மற்ற உணர்வுகளை மறக்க வேண்டும். அப்படி செய்யும் போது உயர்ந்த பக்தி யோகம் அனுபவமாகும். அதனால் சாத்திரங்கள் கலியுகத்தில் சாதனைக்கு ஒரு எளிய வழியை சொல்லுகிறது, பக்தி. ஆகையினால் அரசே, பக்தி அமுதமான பாகவதத்தை சொல்கிறேன். அது பக்தி ரச கங்கையை தருகிறது. ஒரு மனிதன் ஒரு முறை அதிலே நீராடினான் என்றால் மீண்டும் அதிலேயே மூழ்குவானே அன்றி மேலே கரை சேர ஆசை இருக்காது. அதிலேயே அமிழ்வான். அது அவனுக்கு மகிழ்ச்சி. நீ பகவானிடத்தில் பக்தி உள்ளவன். ஆகையால் பாகவத பக்தி கதைகளை உனக்கு சொல்கிறேன். அவைகளில் ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்பும் கருணையும் நிறைந்திருக்கும். அன்பனே, உன் முடிவு நாளில் கிருஷ்ணலீலா அமுதம் ஒன்றுதான் உதவப் போகிறது. துவாபர யுகத்தின் முடிவில் ஒரு நெருக்கடியான நிலை. அமைதியாய் இருந்த பூமியிலே அரக்க சக்திகள் ஒன்றிணைகிறது. அப்போது எண்ணற்ற அரக்கர்கள் தீமை எண்ணங்களை நெஞ்சிலே சுமந்து அமைதியை குலைத்து பூமியை நிலைக்குலைய செய்தார்கள். அதிலே அனைவரிலும் கொடியவன் மதுராவின் ராஜகுமாரன் கம்சன். அவன் தர்மத்தை அழிப்பதையே தன் பெருமையாக நினைத்தான். கருணை காட்டி பகவான் உன்னை விட மாட்டார். யார் பகவான்? அப்படி ஒரு கற்பனை இங்கு தேவையோ? கூப்பிடவனை. இன்றைய பகவான் நான் தான். உருப்பட நினைத்தால் இனி என்னை பூஜியுங்கள். அவன் கொடுமைகளில் சிதைந்து மனம் உடைந்து அன்னை பூமியும் இந்திரனும் நாரதரும் பிருகஸ்பதியும் மற்றுமுள்ள தேவர்களும் உதவி பெறுவதற்காக பிரம்மதேவரிடம் சென்றார்கள். பிரம்மதேவர் அவர்களை அமைதிப்படுத்தினார். கம்சனை போன்ற அரக்கர்களை அழிப்பதற்காக இறைவன் பூமியில் அவதரிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது என்றார். அவர் மேலும் சொன்னார், இந்த முறை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பூமிக்கு வர முடிவெடுத்திருக்கிறார். பரீட்சித், விதியின் விளையாட்டை பார்த்தாயா? எந்த கம்சனை அழிப்பதற்காக பகவானே அவதாரம் எடுத்து பூமிக்கு வரப்போகிறாரோ அது அந்த கம்சனுக்கு தெரியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் சகோதரி தேவகியின் கருவிலை உருவாகப் போவதும் கம்சனுக்கு தெரியாது. பாவம் உண்மை அறியாது கம்சன் தன் சகோதரி தேவகியின் திருமணத்தை எதுகுலத்து ராஜகுமாரன் வசுதேவனுடன் மிக ஆடம்பரமாக நடத்தினான்.